உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்களாகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பேசுறோம். அப்ப இந்த மிதுன ராசிக்கு இந்த மாதத்தில் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்துக்கலாம். மிதுன ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாங்க, சூரிய பகவான் இருக்கிறாங்க, கடகத்துல புதன் பகவான் இருக்கிறாங்க, சிம்மத்துல கேது பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து இருக்கிறாங்க, கும்பத்துல ராகு பகவான், மீனத்துல சனி பகவான், ரிஷபத்துல சுக்கிர பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். இது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்களே பாருங்க. மிதுன ராசியுடைய அதிபதி யாரு? புதன் பகவான். அந்த புதன் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், ராசியுடைய அதிபதி நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தா தான் தான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் பலிதமாகும். ஒரு வேலைக்கு போறோம், ஒரு பிசினஸ் பண்றோம், ஒரு கல்யாணம் பண்றோம், கொடுத்த கடன் நம்ம கேட்க போறோம், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகணும். அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், நல்லா இருக்கணும். அதுவுமே உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு தனஸ்தானத்துல ரொம்ப நல்லா இருக்கிறாரு. இது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் குருவும் இணைந்து இருக்கிறாங்க. ஒரு 15 நாளைக்கு அந்த குருவோடு சூரியன் இணைஞ்சிருப்பாரு. அப்புறம் 15 நாள் கழிச்சு புதனோடு சூரியன் இணைவார். அப்ப அந்த சூரியனும் குருவும் இணைவது நல்ல யோகம். எப்படி நல்ல யோகம் அப்படின்னா, உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், அவங்களுடைய தொடர்பு ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு நல்ல மனிதர்களுடைய ஒரு ஆராதனை கிடைக்கும். இது மாதிரி ஒரு பெரிய லெவலில் இருக்க உங்களுடைய செல்வாக்கு கிடைச்சு அதை பயன்படுத்தி அதன் மூலியமாக நம்மளுக்கு ஒரு பொசிஷன் நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். அதுபோக இந்த சூரியனும் குருவும் இணைந்திருப்பது அரசு வேலைகள், அரசு வேலைக்கு நீங்க முயற்சி பண்றதோ இல்லை அரசு வேலையில் இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், அந்த வேலையில உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதோ, கவர்மெண்ட்ல ஒரு உயர்ந்த அதிகாரத்துக்கு போறதோ, இல்லை நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பதவி உங்களுக்கு கிடைப்பதோ கண்டிப்பாக இந்த 15 நாட்களுக்குள்ள அது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் கண்டிப்பா நடக்கும். இது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி யாருங்க? சுக்கிர பகவான். 5ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி. அப்ப அந்த 5ஆம் இடத்து அதிபதி நம்மளுக்கு 12ஆம் இடத்துல ஆட்சியாக இருப்பது உங்களுக்கு யோகம். அப்போ சுப விரயங்களை உருவாக்கும். கல்யாணம் பண்ணலாம், காது குத்தலாம், நீங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம், எல்லாத்தையும் வரவழைச்சு உங்களுடைய மன சந்தோஷத்துக்கோசரம் ஒரு விழா கொண்டாடலாம். இதர் மாதிரியான கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஒரு வீடு கட்டலாம், ஒரு கார் வாங்கலாம், ஒரு வீடு கட்டின வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணலாம். இது மாதிரியான நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு சாதகமாக 5ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு சூப்பராக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மிதுன ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போவதற்கும்
அதாவது சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, இந்த 3 கண்ட்ரிக்கு அருமையான வாய்ப்பு இருக்குது. அது போக கனடா, யூகே, ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, ஜப்பான், இந்த மாதிரி கண்ட்ரிக்கு முயற்சி பண்ணினாலும் நீங்கள் வேலை விஷயமாக போகலாம். அந்த நாட்டிலேயே பிஆர் வாங்கலாம். நீங்கள் அந்த நாட்டில் குடிமகன் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நடக்கும். இது போக உங்களுக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இணைகிறாங்க. இது ஒரு யோகம், புதாதித்ய யோகம் சொல்லுவாங்க. இந்த யோகத்தால் மிதுன ராசியில் பிறந்தவங்க ஏற்கனவே நீங்கள் நல்ல அறிவாளி தான். ஒரு விஷயத்தை பார்த்தா அப்படியே மனசில் நிறுத்திக்குவீங்க. நல்ல ஞாபக சக்தி. அப்போ நல்ல அறிவும் திறமையும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் எல்லாமே இருந்தாலும் அதற்குண்டான நேரம் வரணும் இல்லையா? அந்த நேரம் இந்த சூரியனும் புதனும் இணைவதால் உங்களுக்கு வந்தாச்சு. அப்போ அந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம். அதாவது குரூப் ஏ சம்மந்தப்பட்ட எக்ஸாமுக்கு, டிஎன்பிசி எக்ஸாமுக்கு, இல்லை வேலையில் ஏதாவது ஒரு நல்ல பதவிக்கு போகணும், அதுக்கு இந்த கோர்ஸ் முடிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு இந்த பீரியடில் நல்லா இருக்கும். இது போக அதே குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கும் ராகு பகவானை குரு பார்த்துடுறார். அந்த குரு பார்க்கறதுனால கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அந்த குரு யாரை பார்க்குறாங்க? ராகுவை பார்க்குறாங்க. அப்போ அந்த ராகு விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை இந்த மாதத்தில் கண்டிப்பாக கொடுக்கவிருக்கிறார். அதுவும் இந்த 1 வருஷ காலம் அந்த குருவுடைய பார்வை இருக்குது. இந்த 1 வருஷ காலத்துக்குள்ள ஏதாவது ரூபத்தில் ஒரு யோகம், ஒரு லாட்ரி யோகம், ஒரு ஷேர் மார்க்கெட்டு, இல்லை தொழில், பிஸ்னஸ், வேலை, இதில் ஏதாவது ஒரு யோகம் மாதிரி நடக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுவீங்க. நானும் அதை பார்ப்பேன். நீங்களும் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவீங்க. அது போக அந்த புதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் சூரியனும் குருவும் ஒன்றா இருக்கிறதுனாலையும் அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, இவங்க மேலே அந்த உறவுகள் நல்லா இருக்கும். அந்த உறவுகள் இன்னுமே பலப்படும். அப்போ அந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ அவங்க மேல் படிப்பு படிக்கிறதுக்கு, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். நல்லா இருப்பீங்க. இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளையே கும்பிட்டுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் பெருமாளை கும்பிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த பிரார்த்தனை உங்களுக்கு நிறைவேறும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது போக இவ்வளவு நல்லது சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னதில் ஓகே, கிரகங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்களே. அப்படி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது நடக்கலை, சில குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. இல்லை உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், அருகாமையில் ஜோசியர்கிட்ட பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் பார்த்து உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இந்த நேரத்தில் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, நல்லா இருக்குன்னு சொல்லி இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். அது என்ன ஏதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.